ஹாய் கைஸ், நான் உங்கள் ஜெயபிரதாப். நான் மெக்கானிக்கல் செகண்ட் இயர் படிக்கிறேன். நம்ம என்ன பற்றி பார்க்க போறோம்னா மேனுவல் லேத்துக்கும் சிஎன்சி லேத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். லேத்தோட ஃபுல் ஃபார்ம் வந்து லாங்கிடியூடினல் ஆக்சஸ் டூல் ஹோல்டிங் எக்யூப்மெண்ட். இந்த மேனுவல் லேத் பொறுத்த வரைக்கும் எல்லாமே மேனுவலாக தான் ஆப்ரேட் பண்ண முடியும். அது காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி தான். இது டைமிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுமாதிரி ஒரு ஜாப் செய்யறதுனா அந்த ஜாபை இன்னொரு வாட்டி யூஸ் பண்ண முடியாது. மேனுவல் லேத்தோட ப்ரொவிஷன் வந்து ஒரு நாளைக்கு கம்மியாக தான் இருக்கும். அதுமாதிரி லேபர் காஸ்ட் ஒரு நாளைக்கு அதிகமாக இருக்கும். இதுதான் மேனுவல் லேத்தோட ப்ராசஸ். வாங்க இப்போ சிஎன்சி லேத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சிஎன்சி லேத்தை பற்றி பார்க்க போகிறோம். சிஎன்சியோட ஃபுல் ஃபார்ம் வந்து கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல். இது ப்ரோக்ராமால் ரன் பண்ணுற மிஷினு. இது ஆல்ரெடி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக சேவ் ஆயிருக்கும். இதனால நம்ம எப்போனாலும் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். மேனுவல் லேத்தும் சிஎன்சி லேத்துக்கும் பார்த்தோன்னா மேனுவல் லேத்தில் எல்லா பார்ட்ஸும் தான் இதுலேயே இருக்குது. எக்ஸ்ட்ரான்னு பார்த்தோன்னா கூலண்ட் ஆயில் மட்டும் இதில் யூஸ் பண்ணுறோம். கூலண்ட் ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஜாபோட ஹீட்டை தடுக்கிறதுக்காக கூலண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம். சிஎன்சி மிஷின் பொறுத்த வரைக்கும் லேபர் காஸ்ட் கம்மி, ப்ரொவிஷன் அதிகமாக இருக்கும். இதான் மேனுவல் லேத்துக்கும் சிஎன்சி லேத்துக்கும் உள்ள வித்தியாசம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.